என்னடா காலையிலே வந்துக்கிற கேமரா தூக்கிட்டு என்ன விஷயம்? இன்னைக்கு ஃப்ரைடே ஆச்சுலண்ணா, அதான் நம்ம சந்தைக்கு போய் விளாக் பண்ணலாம்ண்ணா. அடா பாய் உன் கடமை ஒன்றுச்சு அளவே இல்லையாடா. இப்போ தான் லீவ் போட்டு வந்தேன். ஸோ வெள்ளிக்கிழமை வேறு இன்னைக்கு. ஸோ வீவர்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறது வந்து வெள்ளிக்கிழமை சந்தை. ஸோ அங்கே இருக்கிற விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பைக்லேயே ஒரு விளாக் பண்ணான்னு. முதல் 20 ரூபா அங்கே டோக்கன் போட்டு தான் போகணும் போல இருக்குது. நம்ம ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் மதிக்க மாட்டோம், போயிடுவோம். பட் கேமரா வச்சுன்னு இருக்கிறோம், எதுக்கு கொடுத்துட்டே போயிடுவோம். ஸோ பாருங்கள், கொடுக்காம வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தான் வந்துடுங்க ஃபாஸ்ட்டாக. சரி, இந்த ட்ரெயின்லாம் வாங்கி பிடிச்சிடாதீங்க, அப்படியே பியூருன்னுவாங்க. அது எல்லாமே ஏமாத்துற வேலை தான். இது ஆல்ரெடி நம்ம அனுபவப்பட்டிருக்கோம், வேணாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சேர்லாம் வந்து நம்மளும் வாங்கணும்னு நினச்சின்னு ரொம்ப நாளாக. ப்ரோ இருக்கா பக்கத்தில்? ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். சிறப்பாக இருக்கீங்களா? ஓகே. சேர்ல என்ன ரேட் ப்ரோ? சார் இது வந்து புதுசு வந்து 4500 ரூபா. 4500 ரூபா. அதே ஐடி கேம்லேருந்து எடுக்கிறோம். செகண்ட்ஸ் 1002 சொல்லி 1000 ருபீஸ் வித்துட்டு இருக்கோம் நாங்கள். 1000 ருபீஸ் தானே ப்ரோ? ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உட்காருங்க, சூப்பராக இருக்கும். வந்து செக் பண்ணி பாருங்க. உட்காந்து பார்த்தா செக் பண்ணுவோம் நாங்களாம், நல்லாவே இருக்கு. உட்காந்து ஐடி செக் பண்ணி காட்டுமா? ஓகே ப்ரோ. ஹைட்டு குறைச்சிக்கலாம். இவர் வெளியே எழுத்தீங்கன்னா பின்னாடி சாயம். புஷ் பேக் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் தெரியுங்க. ஆமாம், 1000 ருபீஸ். இது வந்து டொனாட்டி பிராண்டட் சேர். புதுசு வந்து 28,000 மேலே வரும். நாங்கள் விற்கிற 25 தான் வித்துட்டு இருக்கோம். 25 உங்களுக்கு வந்து இந்த சேர் பார்த்தீங்கன்னா புஷ் பேக்கு அப்படியே பொசிஷன் லாகும் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. உட்கார்றதுக்கு உங்களுக்கு சோஃபால உட்கார்ந்த மாதிரி இருக்கும். நீங்க உட்கார்ந்து பாருங்க. ஆமா 25 தான் அது. 25 ஒட்டபிளான பிரைஸ். நல்ல ஒரு கம்ஃபர்ட்டபிளா எனக்கு இருக்கு கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா வாங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ராயல் என்ஃபீல்டு கூட வந்துருச்சுடா. டே என்னடா இது, ராயல் என்ஃபீல்டு பைக்லாம் கூட இருக்கிறாண்ணா. இன்னும் விட்டா காருக்குள்ள வந்துடுவாங்க போலப்பா. டீலாம் வேணா வாங்கிக்கலாம் போல இருக்குப்பா, நல்லா இருக்கு. ஸோ ரோஜா பூ செடிலாம் நிறையா இருக்குல்ல, மல்லிகைப்பூ ரோஜா பூ செடி நிறையா போட்டிங் செடிலாம் வச்சுருக்காங்க போல். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வைக்கிறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸாக தேவைப்படுமோ எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா விதைங்க, அப்புறம் வந்து மருந்து எல்லாமே இருக்குது. ஸோ நிறையா இருக்குப்பா உண்மையிலேயே. கருவேடு மூக்க மூடிக்கோ, பரத்து வேறு ஐடு வேறு அவனை கூட்டம் நிற்க வச்சுருக்கான். மல்லிகை சாமான் எல்லாம் இங்கே இருக்குது. வேறு குழம்பு வச்சு உட்காந்துக்கிறாங்க. பூண்டு வேணா பாருங்கள், எல்லாமே கம்மியான ரேட் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மல்லிகை கடையில் இங்கே வந்து வாங்குறதுக்கும் கண்டிப்பாக ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். குழந்தைங்க யூஸ் பண்ணுற டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸு. ஸோ காடை முட்டை வேறு இருக்குப்பா. 35 ரூபா நினைக்கிறேன். ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு எதனா உங்களுக்கு ஆசிடு பெனா எல்லாம் தேவைன்னா இங்கே வந்துக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒரு நாள் பாருங்க பாப்பாப்பா, வெயில் வேறு கொளுத்துதாப்பா. பிரியாணி வேறு இருக்குதுடா, பீஃப் பிரியாணி வேறு. வியூவர்ஸ், இப்போ நம்ம மெயினான இடத்துக்கு வந்துட்டோம். அதுதான் வந்து பெட் செக்ஷனு. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு. இதுக்குள்ளே போய் கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம். என்ட்ரல் இருக்கிற பாருங்கள். ஸோ லவ் பேர்ட்ஸ், பிஞ்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேட்ஸிங் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து ஒரு 500 ரூபா மேலே தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருது இதெல்லாம்? எது பிரதர்? பிரதர் பப்பி எவ்வளோ இது? எந்த பப்பி பிரதர் கேட்குறீங்க? அதுவா பிரதர்? ஓகே ப்ரோ. 11K. 11K-வா? பூனையை பார்த்தீங்கன்னா நாக்கு எப்படி தொகை போட்டுட்டு இருக்குன்னு. ஸோ டாகை பாருங்கள். ஸோ வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக கோழி தான். இப்படி ஃபுல்லாகவே கோழி தானப்பா? ஆ வேறு லெவல் இருக்குல்ல. வாத்து வேறு பாருப்பா, வாத்து குத்தி பாருப்பா. கோழி தான். என்ன கருப்பாக இருக்குன்னா சொல்கிறாரு வரது என்ன கோழி இது? இதுவாண்ணா? அவங்ககிட்ட கேளு. இது என்ன கோழிக்கா? வான் கோழி. ஸோ பாருங்கள், நாட்டுக்கோழியும் இருக்குது. அக்சசரிஸ் என்னென்ன தேவை எல்லாமே இங்கே வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாமே அக்சசரிஸ் தான் பாருங்கள், அக்சசரிஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே இருக்குது. நீங்கள் வாங்கி அதை அப்படியே செட் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த எல்லாமே
அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் விற்றுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் கொஞ்சம் செம்மையாக இருக்குல்ல. கால்டர் குட்டி இது தம்ம தூண்டாதுடா. ஆமாண்ணா நான் வாங்கிட்டு போனது தாங்குமா? வளர்க்குறது கஷ்டம்ண்ணா. அப்படியா? கோழி வந்து நம்ம சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நானே இந்த யூடியூப் தான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன். ஸோ கண்டிப்பாக தேவையான கிடையாது. ஆமாம், கீழே இருக்குது காடை. காடையா? ஆமாம். ஸோ முயல் குட்டி இருக்குது, கோழி இருக்குது, ஆடும் இருக்குது. இன்னும் நான் தாண்டா இல்லைங்க. மீன் வேறு வச்சுருக்காங்களா? குட்டி பாருங்க. எவ்வளோக்கா அது? 3000. மூஞ்சை பார்த்தவனே 3000 ரூபா. சூப்பர். எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில் இந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸுக்கு ஒரு சூப்பரான இடம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ நம்ம அந்த கண்ணாடி ரொம்ப போட்டு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப போர் வச்சு போயிருக்கோம். வேறு எதாவது ட்ரை பண்ணலான்னு வந்துருக்கேன். செட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள், கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் நல்லா துப்பி விடுங்க, ஓகேவா? எந்த பீஸ் எடுத்தாலும் 100 ரூபாவா. கண்டிப்பாக வந்தீங்கன்னா அண்ணங்க பார்த்துங்க, 100 ரூபா கொடுத்து ஒரு கடையில் வாங்கிட்டு போங்க. என்ன இருக்குது? எவ்வளோ நேரம்? 170. 170 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க வந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் இது. ஸோ வீட்டில் வந்து மம்மி ரொம்ப கேட்டுருந்தாங்க. ஸோ வச்சு நைட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக மசாஜ் ஆகும். இதெல்லாம் எவ்வளோண்ணா? 120. ஸோ 120 ரூபா. தேவைப்பட்டால் அண்ணன் கடை பார்த்துங்க, அண்ணன் இங்கே தான் இருப்பாப்புல, நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. ஒரு நாள் தான் இன்றைக்கி சந்தை. இன்றைக்கி விட்டா சம்பாதிக்க முடியாதுன்றதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பண்ணிகிட்டு இருக்காங்க. சைக்கிள்ஸ்லாம் கூட அங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வீட்டுக்கு தேவையான கிண்டா எல்லாமே இருக்குப்பா. அதில் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குமா எல்லாமே. நான் நிறையா வாங்கியிருக்கேன்டா நான் கண்டிப்பாங்க. ஸோ வியூஸ் இந்த சைடில் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். சாரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே காமிச்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஈவினிங் நேரத்தில் நம்ம வரவே முடியாது. மெயினாக அந்த நேரத்துக்கு ஏன் வந்தோன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் நிறையாவே இருக்குது. பயங்கரமாக இருக்குல்லண்ணா. நீ ஆமாண்ணா சொல்லினே இருக்கா, எதனா பேசுகிறா பாருங்கள். நிறைய இருக்குடா. நான் லாஸ்ட் டைம் போகும்போது 2000 பேர்னாங்க, இப்போ எவ்வளோன்னு தெரில. பட் ஆனால் இதெல்லாம் வாங்குறதை விட நம்ம ஷோரூமில் போய் எடுக்கிறதே பெஸ்ட்டுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு சில பொருளாக வந்து பார்த்து வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. ஸோ நீங்கள் வரவங்களாம் கொஞ்சம் எல்லாம் செக் பண்ணி வாங்குங்க, அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எந்த டெட்லைனுக்கு வரப்போகிறோம். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டில் தான் இந்த பீரோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஆமாம் நிறைய பீரோஸு சோஃபாஸ்லாம் இருக்கும்டா. இதுக்கப்புறம் சொல்லி வாய மூல கட்டியும் வந்துருச்சு எல்லாமே. ஸோ பீரோஸ் எல்லாமே இருக்குது. வீட்டுக்கு தேவையான சேர்ஸு, ட்ரெட்மில் பாரு, ட்ரெட்மில் வேறு இருக்குது. ஸோ வியூவர்ஸ் பாருங்கள், நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வண்டி நிற்கிது, அழகாக வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க. எவ்வளோ அவங்க கேட்குறாங்களோ அந்த பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு பொருள் 2-3 பொருள் எடுத்திங்கன்னா அஃபோர்டபுள் பண்ணியே கொடுப்பாங்க. ஸோ சோஃபாஸ்லாம் பாருங்கள். ஸோ ரிச் ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு கடை இது. ஸோ சிங்கிள் காட்டுன்னு நினைக்கிறேன் அது. ஸோ என்ன மரம் தெரியலப்பா, ஃபர்னிச்சர் பாருப்பா. 3 சீட்டர்ஸ் 4 ஏகப்பட்டது இருக்குது அப்படியே. ஸோ அமௌண்ட் எவ்வளோ கேட்கல அப்படியே சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக. நீங்கள் டேரெக்டாக வந்து இதை பற்றி கேட்டுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக போய் நிற்போம். பையன் கேமரா எடுத்துன்னு போயிருக்காப்புல. இதெல்லாம் வந்து நான் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலைங்க நான். ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்ற மட்டும் நான் விளாக்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரேட் வேணுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா யாருன்னா நல்ல ஒரு ஆளை கூட்டின்னு வந்து பொருளை தரத்தையும் செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் உங்ககிட்ட இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். ஆனால் பரவாயில்லப்பா, கூட்டம் கம்மியாக தான் பாருக்கு வரது. நல்லா தானே நீ வந்து கூப்பிட்டு நல்லா போச்சுடா. நான் ஈவினிங் போகலான்னு நினச்சிருந்தேன், வந்தால் மாட்டிருப்பேன் போல். ஸோ பாருங்கள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ்லாம் பாருங்கள். டேபிள் எவ்வளோண்ணா ரேட்டு? ஸோ 3500 ரூபாவும் டேபிள்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் டேபிள். பிகே செட்டு ரெடிமேடாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் டேபிள் வாங்கினா வாங்கிக்கலாங்க, எல்லாமே இருக்குது இங்கே. இந்த லைன் ஃபுல்லாகவே அதுதான். கடைசி எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு, கம்ப்யூட்டர் டேபிள், பீரோ, சோஃபா ஏகப்பட்டது இருக்கும். அப்படியே இந்த லைன் ஃபுல்லாகவே அப்படியே கவர் பண்ணுறா. எல்லாமே சில புதுசாகவும் இருக்கும், சில செகண்ட்ஸாக இருக்கும். உட்காந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. யாருன்னா கார்பெண்டர் இருந்தால் கூட்டுவாங்க. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். வச்சுருக்கவங்க சீசர்லாம் வாங்கினா அவங்களாம் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக.
அப்படியே போய் எடுப்பா, ஃப்ரெண்டில் வாப்பா. வரனாவே இந்த மலை தான். அந்த மலை அடிவாரத்தில் கண்டிப்பாக வெயில் அதிகமாக தான் இருக்கும். ஸோ வியூவர்ஸ் பாருங்கள், பையப்பூரை எல்லாத்தையும் எது காமிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் ப்ளஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அது பேர்? கிங் சைஸா? ஓகே, கட்டில் சைஸ் எல்லாமே வரும். அந்த தென் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பெட்டும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. இது நல்ல ஒரு குஷன் தான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நிறைய ஃபர்னிச்சர் நம்மளே வந்து வீடியோவில் போட்டிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். உட்காருப்பா, அப்படியே உட்காருங்க. வியூவர்ஸ் பாருங்கள், அப்படியே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக எடுப்பா. அப்படியே எல்லாமே அவங்க தான்ப்பா. எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபர்னிச்சர்ஸ் கடை வச்சுருக்காங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து வந்து இந்த வெள்ளிக்கிழமை வரும்போது சந்தையில் போடுவாங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிற தருவாயில் வந்துட்டோம். ஸோ எல்லாமே முடிஞ்சுது, பக்காவாக வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா இந்த வெயிலில் இந்த விளாக் பண்ணணுமா அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். கண்டிப்பாக பரத் இல்லைனா கண்டிப்பாக இந்த வீடியோ பண்ணியிருக்க முடியாது. பட் நான் இங்கே வரும்போது தான் யோசித்தேன், ஒரு ஹார்ட் ஒர்க்னால் என்னென்னு கண்டிப்பாக இவங்க பார்த்தா நமக்கு தெரியும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி கூட கருவாடு விற்றுட்ருக்காங்க. அந்த வந்து ரொம்ப வயசானவங்க வந்து பார்த்திங்கன்னா காய்கறி விற்றுட்ருக்காங்க. அந்த கஷ்டத்துக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ டெஃபினட்டாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு எதாவது தேவையான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குங்க. குண்டு ஊசியிலேருந்து நீங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற மிகப்பெரிய பொருள் வரைக்கும் எல்லாமே கொட்டி கிடக்குது. ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் தான் நீங்கள் வாங்கிட்டு வர முடியும். பெரிய பெரிய கடையை நான் சொல்கிறேன். பட் இங்கே பாருங்கள், எல்லாமே குவிச்சு கிடக்குது. நீங்கள் எதை வேணால் போய் வாங்கிக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. வாங்கும் போது நிதானமாக பார்த்து பொருளை வந்து யோசித்து வாங்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லதுக்கு சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. ஸோ லைஃப் ரொம்ப ஷார்ட்டான விஷயத்த நிறைய விஷயம் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐஎம் ஓகே அப்படின்ற ஒரு சேனலை வந்து க்ரோத் பண்ணுறது என்கிட்ட மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ சப்போர்ட் மீ. ஸோ தம்பி பரத்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது வேறு யாருங்க? ஐஎம் ஓகே தான். தேங்க்யூ அண்ட் பாய்.